ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேக்கிங் ப்ராசஸ் எப்படிங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு நான் ப்ராடக்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு பெரிய பானையில் நாம் எரு இருக்குல்ல, மாட்டு சாணம், அதில் தட்டி காய வைக்கிற எருவை நம்ம பெரிய பானையில் அடிக்கணும். அடியிலேருந்து அப்படி அந்த பானையை சுற்றி அந்த சுவத்தில் பானையோட அந்த சுவரு அந்த ஓடு இருக்கும்ல, அந்த இதை அப்படியே அதில் சுற்றி சுற்றி நம்ம வச்சு அடுக்கணும். நான் எப்பயுமே மாட்டு எருவில் தான், அதாவது கவுடங்கில் தான் நான் பண்ணுவேன். இப்போது அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அடுக்கிட்டு அதில் பீட்ஸ் பண்ணியிருப்போம், ஜும்கா பண்ணியிருப்போம்ல, அதை அதில் போடணும். ஃபஸ்ட்டு ஒன்றுனா எடுத்து வச்சுட்டு திரும்பியும் அதுக்கு மேலே திரும்பியும் அந்த கவுடங்கு எரு இருக்குல்ல, மாட்டு எரு, அதை திரும்பியும் அடுக்கிட்டு அதுக்கு மேலே நாம் செஞ்சு வச்ச அந்த பெண்டன்ட் எல்லாம் ஒன்றா நாம் வைக்கணும். இப்போ இந்த மாலை என்ன அப்படின்னா, நான் போன தடவையே நான் அதை பேக் பண்ணேன். ஆனால் டாலர் உடஞ்சிருச்சு. அதனால் வேறு டாலர் இதில் செஞ்சு அதை திரும்ப பேக் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். அது இப்போ இப்படி எல்லாமே சுற்றி சுற்றி நம்ம வச்சு அடுக்கிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக நல்லா ஓரளவுக்கு நம்ம அந்த எருவை நல்லபடியாக வச்சிடணும். எனக்கு இங்கே தோட்டத்துலேருந்தே வந்துடும். எனக்கு அங்கே மாடு இருக்கிறதுனால அங்கேருந்து நான் எரு தட்டி கொண்டு வர சொல்லிடுவேன். எப்பயுமே எரு தான் நான் யூஸ் பண்ணுவேன். பெரும்பாலும் அது இல்லாத பட்சத்தில் தான் நான் தவிடு இல்லைன்னா மரத்தூள் இதை யூஸ் பண்ணுவேன். இப்போது இந்த சூடம் இருக்குல்ல, கற்பூரம், அதை உள்ளே வச்சு நான் மேலேயும் கவுடங்கு ஃபுல்லாக சுற்றி நாம் அடுக்கணும். பொறுத்துறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் சாமியை கும்பிட்டுட்டு தான் பொறுத்துறது. அப்பா பிள்ளையாரப்பா உடையாமல் வரணும்ப்பா அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் பொறுத்த ஆரம்பிப்பேன். அப்படியும் சில இது உடையத்தான் செய்யுது, என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் ஆண்டவனோட இது தான். உடையாமல் வந்தானா நமக்கு மேக்கிங் ப்ராசஸ் திரும்ப செய்ய வேண்டாம், இல்லைன்னா திரும்பியும் ஒரு மேக்கிங் ப்ராசஸ் நாம் பண்ணணும். இப்போது இது நான் ஈவினிங் வச்சுருக்கிறேன். இது மறுநாள் காலையில் தான் நான் எடுப்பேன். அது வரைக்கும் இதை அப்படியே நான் டச் பண்ணாமல் விட்டுருவேன். இப்போது இதில் மறுநாள் காலையில் நான் இதை எடுக்கிறேன். எடுக்கிறப்போ அந்த எரு எல்லாமே சாம்பலாகி வெளியே எடுத்துட்டு டாலர் பெண்டன்ட் எல்லாம் நான் ஒன்றுன்னா காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கலரு அப்படியே ரெட் கலரில் நல்லா இருக்குது. சத்தம் அப்படியே நம்ம பானையில் கடகடன்னு கிணுகிணுன்னு நமக்கு சத்தம் வரும் பாருங்கள், அடித்தானா அந்த மாதிரி சத்தம் கேட்கு. அது இப்போது அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த சாம்பலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற டாலரை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் பீட்ஸையும் வெளியே எடுத்து நாம் வச்சிடணும். அந்த பேக்கிங்கெல்லாம் இப்போ பீட்ஸு இன்னும் 1-2 பெண்டன்ட் மாத்திரம் இருக்குது. அதையும் எடுத்துட்டான்னா அதுக்கடுத்து பீட்ஸ் தான். இந்த ஒரு பீட்ஸு எல்லாமே கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் எப்பயும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. இப்போ பாருங்கள், பிளேட்டில் இந்த இதை டிஸ்பிளேயில் நான் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது ஃப்ளவர் பெண்டன்ட் நான் டிசைன் காமிச்ச மேக்கிங் ப்ராசஸில் போட்டிருந்தேன். இதுவும் மேக்கிங் ப்ராசஸில் போட்டிருந்தேன். இதெல்லாம் இந்த பெண்டன்ட்டு, இந்த ஹாரத்துக்கு உண்டான பெண்டன்ட் செய்கிறப்போ சென்டரில் உள்ளதில் டிசைன் பண்ண அந்த பெண்டன்ட்டு தான் அதெல்லாம். இது அதுக்கு உண்டான இயர்ரிங்கு.
இது வந்து கஸ்டமர் கேட்டது. இது வந்து நம்ம ஜும்கா எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருந்தேன்னா அந்த ஜும்கா இது வந்து இந்த ரெண்டுமே இதுவுமே செட்டுக்கு உண்டானது தான். இப்போ எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நாம் வாஷ் பண்ணி ஒரு கிளாத்தில் நம்ம போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி போட்டு நல்ல வெயிலில் கொஞ்சம் நேரம் நம்ம காய விட்டுறணும்.